friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are doing good. So எல்லாருமே ஜாலியா இருக்குல்ல? So quarterly exam வரப்போகுதுடா. So என்ன ஜாலி மூட் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு ப்ராப்பரா படிங்க. ஓகே. So நாம இன்னைக்கு போறது ஒரு ஸ்பெஷல் செஷன். என்ன ஸ்பெஷலா இருக்கு? So உங்களுக்கு one day தள்ளி போகணும்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இல்லாம உங்களை சுத்தி கெமிஸ்ட்ரி இல்லாம அந்த one day மூவ் ஆகாது. Can you believe this? Yes, actually it is true da. So one day la எவ்ளோ chemical reaction எவ்ளோ chemistry வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு சின்னதா ஓகே one day வேண்டாம் ஒரு half day ல எவ்ளோ chemistry இருக்குன்னு பார்க்கலாம். So yes, so session start பண்றதுக்கு முன்னாடி Xylem YouTubeல மட்டும் இல்ல other social media platformsலயும் இருக்கு. So WhatsAppல follow பண்ணா உங்களுக்கு அங்க இருந்து faculties ஓட handwritten notes plus future updatesம் கிடைக்கும். So yes, so நீங்க மார்னிங் wake up பண்ணா நீங்க first என்ன பண்ணுவ? பெட்ல இருந்து wake up பண்ணா என்ன பண்ணுவ? So yes, first brushing தான் இல்ல? எல்லாரும் first brush தான் பண்ணுவேன். ஓகே. So அதுக்கு brushம் தேவை, பேஸ்டும் தேவை. பேஸ்ட் ஆக்சுவலி ஒரு பேஸ்னு சொல்லலாம். ஓகே, மார்னிங்ல ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்றது ஒரு கெமிஸ்ட்ரி ப்ராடக்ட், பேஸ் ப்ராடக்ட். ஓகே, பேஸ் தான். உங்களுக்கு தெரியும் ஆசிட் பேஸ் காம்பவுண்ட்ஸ் டெய்லி எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ நீங்க ஆசிட் பேசஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது பேஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது பேஸ் தான். அது என்ன நம்மளோட டீத். ஓகே, டீத் பிரஷ் பண்ணணும்னா ஓகே அதுல என்ன தேவை? பேஸ்ட்ல பேஸ் தான் இருக்கு. ஸோ பேஸ்ட்ல மட்டுமா பேஸ் இருக்கிறது இல்ல. ஸோ நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? குளிக்க போடுவேன் இல்ல? ஸோ பாத்திங் தான் நெக்ஸ்ட். ஸோ பாத்திங்க்கு நாம என்ன யூஸ் பண்ணும்? நார்மலி ஷாம்பூ யூஸ் பண்ணும், சோப் யூஸ் பண்ணும் இல்ல? ஸோ இதுல இருக்கிற சோப்ல ஆக்சுவலி சோப்பும் பேஸ் தான். ஸோ ஷாம்பூல ஒரு ப்ராப்பர் பிஹெச் வேணும். ஸோ அந்த ப்ராப்பர் பிஹெச் பார்க்கும்போது அதுவும் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் தான். ஓகே, ஸோ ஃபேஸ் வாஷ் சப்போஸ் நீங்க ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா அது நீங்க பார்த்துருக்கா? ஸோ ஃபேஸ் வாஷுக்கு பக்கா இந்த பிஹெச் இருந்தா நல்லா இருக்கும். இந்த பிஹெச் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் இது எல்லாமே கெமிஸ்ட்ரி ரிலேட்டட். ஓகே, ஸோ நாம யூஸ் பண்ற பேஸ்ட், ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ் எல்லாமே கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ சோப்பு, டிட்டர்ஜென்ட். ஓகே, என்ன அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், அதுக்கு என்ன டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணணும். டிட்டர்ஜென்ட்டும் என்ன அதுவும் ஒரு பேசிக் காம்பவுண்ட் தான். ஸோ அது மட்டுமா பேஸ் இல்ல? நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவோம்ல, சோடியம் கார்பனேட். ஸோ சோடியம் கார்பனேட் ஆக்சுவலி என்ன அது ஒரு பேஸ் தான். ஓகே, பேக்கிங் சோடா நல்ல கேக் பஃபியா வரணும்ல? ஸோ அந்த பஃபினஸ் யார் கொடுக்கும்? இந்த பேஸ் தான் கொடுக்குது. ஓகே, இந்த பேஸ் தான் அந்த பஃபினஸ் கொடுக்குது. ஸோ சோப்பு, டிட்டர்ஜென்ட், பேக்கிங் சோடா, டூத் பேஸ்ட் இதெல்லாம் மட்டுமா பேஸ் இருக்கு? இல்ல. ஸோ சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லயும் பேஸ் கண்டென்ட் இருக்கு. ஓகே, சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லயும் பேஸ் கண்டென்ட் இருக்கு. ஓகே, அண்ட் ஆசிட் இவ்ளோ ஆசிட் நாம டெய்லி யூஸ் பண்றாங்களா? எஸ், டெய்லி இவ்ளோ ஆசிட்ஸ் யூஸ் பண்றாங்க நாம. ஸோ ஃப்ரூட்ஸ்ல ஓகே லைம் ஜூஸ் இருக்கும்ல? ஸோ மார்னிங் இல்லைன்னா நீங்க டயர்ட் ஆயிடுச்சுன்னா லைம் ஜூஸ் வேணும்ல? ஸோ அந்த லைம் ஜூஸ்ல சிட்ரிக் ஆசிட் தான் இருக்கு. ஓகே, அண்ட் வினெகர்ல அசெட்டிக் ஆசிட். ஓகே, வினிகர் நார்மலி எதுக்கு வினிகர் யூஸ் பண்ணும்? பிக்கல்ஸ்ல எல்லாம் வினிகர் தான் யூஸ் பண்ணும். ஸோ வினிகர்ல என்ன இருக்கு? அசெட்டிக் ஆசிட் இருக்கு. அது மட்டும் இல்ல, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கும்ல, பெப்சி, கொக்கோ கோலா ஆக்சுவலி அது ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை. ஓகே, ஹெல்த்துக்கு அது நல்லதே இல்லடா. ஸோ அது ஆக்சுவலி அந்த சாஃப்ட் ட்ரிங்க்லயும் கார்பானிக் ஆசிட் தான் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் யோகர்ட், கர்ட், காஃபி இதுல எல்லாத்துலயுமே ஆசிட் தான் இருக்கு. ஓகே, ஸோ யோகர்ட்ல லாக்டிக் ஆசிட், மில்க்ல இருக்குது எல்லாமே மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ல லாக்டிக் ஆசிட் தான் இருக்கு. அண்ட் காஃபிலையும் ஆசிட் தான் இருக்கு. ஓகே, காஃபி ஆக்சுவலி அசிடிக் கேரக்டர் தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் இல்ல, பட் ஸ்லைட்லி அசிடிக். ஓகே, ஸோ இன் பாடி நம்மளோட பாடியிலையும் ஆசிட் இருக்கு. பாடியில ஆசிடா? எஸ், நம்மளோட பாடியில ஸ்டொமக் இருக்குல்ல? ஸோ ஸ்டொமக்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு. ஓகே,
ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் டைஜஷன் நடக்கணும்னா ஸ்டொமக்கில் இருக்கிற இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. நம்மளோட டியர்ஸ்லேயும் ஒரு ஆசிட் இருக்குது. ஓகே, டியர்ஸ் ஆக்சுவலி லிட்டில் பிட் அசிடிக் அண்ட் நம்மளோட சலைவா, ஓகே, சலைவையிலையும் ஆசிட் இருக்கு. ஓகே, எங்க பார்த்தாலுமே ஆசிட். ஓகே, ஸோ எஸ், இன் household product like car batteries. ஓகே, கார் பேட்டரிஸ்ல என்ன இருக்கு? சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இருக்கு. ஓகே, கார் பேட்டரியில சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இருக்கு. அண்ட் நீங்க டாய்லெட் கிளீனிங், ஓகே, டாய்லெட் கிளீனிங்க்கு யூஸ் பண்ற லிக்விட்ஸ், அது மாதிரி ஃப்ளோர் கிளீனர்ஸ், இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கண்டென்ட் இருக்கு. ஓகே, ஹைட்ரோக்ளோரிக், இவ்ளோ ஆசிட்ஸ் அண்ட் இவ்ளோ பேசஸ் நாம யூஸ் பண்றாங்களா டெய்லி? எஸ், இவ்ளோ ஆசிட்ஸ் அண்ட் இவ்ளோ பேசஸ் நாம டெய்லி யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஆசிட் அண்ட் பேஸை நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணி நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஸோ அதுவும் நம்மளோட ரியல் லைஃப்ல இருக்கு. எப்படி? ஸோ சோடியம் ஃபர்ஸ்ட் பி பைட். ஓகே, பி பைட்னா என்ன? பி பைட் பண்ணது தான் பி பைட். ஸோ பி பைட்ல என்ன யூஸ் பண்ற? ஸோ பி பைட்ல ஆக்சுவலி அங்கே இன்ஜெக்ட் பண்றது ஆசிட் தான். ஓகே, அந்த பி பைட்ல இன்ஜெக்ட் பண்ணும்ல, ஸோ அது ஆசிட் தான். அப்போ அந்த ஆசிட் தான் அந்த எரிச்சலுக்கு, ஓகே, அந்த எரிச்சலுக்கு காரணம் அந்த ஆசிட் தான். ஸோ அந்த ஆசிட் போகணும்னா இங்க கொஞ்சம் பேஸ் ஆட் பண்ணா போதும்ல, கொஞ்சம் நியூட்ரலைசேஷன் எல்லாம் நடந்து. ஸோ அதுக்காக இங்க பேக்கிங் பவுடர் யூஸ் பண்றாங்க. ஓகே, பேக்கிங் பவுடர்ல பேக்கிங் சோடா யூஸ் பண்றாங்க. பி பைட் அந்த இடத்துல கொஞ்சம் பேக்கிங் சோடா வச்சு என்ன கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணா போதும், அங்க நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்குது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் அசிடிட்டி. உங்களுக்கு அசிடிட்டி இருக்காது, உங்களோட அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருமே கேட்டுருக்கும்ல, ரொம்ப அசிடிக்கா இருக்கு, அசிடிட்டி இருக்கு, நெஞ்செரிச்சலா இருக்கு, ஸோ அப்படியெல்லாம் கேட்டுருக்கும்ல. ஸோ அதுக்கு ரீசன் அசிடிட்டி தான். ஓகே, ஸ்டொமக்கில் என்ன இருக்கு? ஆசிட் இருக்குல்ல, HCl இருக்கு. ஸோ அந்த HCl தான் இந்த அசிடிட்டிக்கு ரீசன். நெக்ஸ்ட் டூத் டிகே என்ன? டூத் டிகேக்கு எப்படி ரீசன்? ஸோ டூத் டிகே ஆக்சுவலி என்ன, நம்மளோட நைட்ல எல்லாருக்குமே தெரியும் ப்ராப்பரா பிரஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்லீப் பண்ணணும்ல. ஸோ ஆனா இந்த பிரஷ் பண்ணலன்னா அங்க என்ன குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஆசிட் சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணும். ஓகே, என்ன சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணும்? ஆசிடை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஆசிட் போய் என்ன பல்லு டிகே ஆகும். ஓகே, டூத் டிகேக்கு அந்த ஆசிட் தான் ரீசன். ஸோ நம்ம என்ன பிரஷ் பண்றோம்ல, பிரஷ் பண்ணும்போது என்ன பேஸ்ட் தான் யூஸ் பண்ண. பேஸ்ட் என்ன? பேஸ். இங்க ப்ரொடியூஸ் பண்ணது ஆசிட், அங்க நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ அக்ரிகல்ச்சர்ல எப்படி நீங்க பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சீடெல்லாம் இடுறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு ஒயிட் பவுடர், ஓகே, ஸோ ஒயிட் பவுடர் அங்க போடும்ல. ஸோ அது கால்சியம் கார்பனேட். ஓகே, ஸோ அது எதுக்குன்னா இங்க நார்மலி என்ன இருக்கும்? ஸோ சம்டைம்ஸ் சாயில் கொஞ்சம் அசிடிக்கா இருக்கும், அப்போ அது நியூட்ரலைஸ் பண்றதுக்காக பேஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷனுக்கு இண்டஸ்ட்ரியலி உங்களுக்கு பார்த்தா இன்ஃபினிட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இன்ஃபினிட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். சப்போஸ் நான் உங்களுக்கு ஒரு என்ன ஆசிட் இல்லைன்னா பேஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது ஆசிடா பேஸான்னு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? அதுக்காக தான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ ஆசிட் அண்ட் பேஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற காம்பவுண்ட்ஸ், ஓகே, சப்ஸ்டன்ஸ் தான் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேஸ்க்காக நாம யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதுவும் நேச்சுரலா கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளோட டர்மரிக் பவுடர் இருக்குல்ல, ஸோ அது ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். நேச்சுரல் இண்டிகேட்டர்னா என்ன? நேச்சுரலி கிடைக்கிற இண்டிகேட்டர்ஸ். ஸோ கெமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் தான் ஃபினாப்தலின் எல்லாம். ஸோ மீத்தைல் ஆரஞ்ச் ஃபினாப்தலின் எல்லாம் இருக்கு. ஏன்னா நேச்சுரல் இண்டிகேட்டர் மீன்ஸ் நேச்சுரலி கிடைக்கிற இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஹிபிஸ்கஸ் ஃப்ளார் என்ன ஒரு இண்டிகேட்டரா பிஹேவ் பண்றாங்க. அண்ட் பீட்ரூட் ஜூஸ் அண்ட் க்ளோவ் ஒரு
natural indicator and red cabbage ஒரு natural indicator. இது எல்லாமே ஒரு natural indicators. Okay, so நம்ம first என்ன படிச்சது, acid என்ன, acidல எவ்வளவு compounds acid நம்ம யூஸ் பண்றாங்க, base எவ்வளவு uses இருக்கு நமக்கு, and neutralization reaction, அதுக்கப்புறம் அதோட indicators. So next, combustibility of air. Okay, combustibility of air na enna, so ஒரு suppose ஒரு hydrocarbon என்ன combustion na, ஏதாச்சும் substance oxygen ஓட combine பண்ணி என்ன burn பண்றாங்க, அதுதான் combustion ல. so இங்க hydrocarbons தான் எடுத்திருக்கு. okay, hydrocarbons என்ன oxygen combine பண்ணி burning. okay, burning இருக்கு, burning நடக்குது. so அதோட by product என்ன, வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் தான் அதோட by product. okay, வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் தான் அதோட by product இல்ல. so அதோட by product clear ஆயிடுச்சுல. so ஒரு burning னா அது என்ன, அதுவும் chemistry தான். okay, இவ்ளோ chemistry இருக்கா, yes, இவ்ளோ chemistry இருக்கு. so இது மட்டும் இல்ல, இனியும் இருக்கு. okay, so நீங்க பார்த்திருக்கும் ஒரு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த ஆப்பிளோட சர்ஃபேஸ் மேல ஒரு கலர் சேஞ்ச், ஒரு பிரவுன் கலரா இருக்கும்ல. ஸோ அதுக்கு ரீசன் அதுவும் ஆக்சுவலி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, அந்த பிரவுன் கலருக்கு ரீசன் என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ பிரவுனிங் ஆஃப் கட் ஆப்பிள், ஒரு கட் ஆப்பிள் மேல ஒரு பிரவுன் கலர் வருது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும் ரஸ்டிங் ஆஃப் அயன். ரஸ்டிங் ஆஃப் அயன் மட்டும் இல்ல, கொரோஷன். ஓகே, கொரோஷன் எஃபெக்ட் எல்லாமே என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஓகே, ஸோ corrosion of iron, corrosion of copper, corrosion of aluminum, இது எல்லாமே chemical reaction தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, photosynthesis. plants food மேக் பண்ற process தான் photosynthesis. photosynthesis chemistry தான்டா. ஸோ எஸ், நெக்ஸ்ட் என்ன, இது மட்டும் இல்லாம குக்கிங் ரைஸ். ஓகே, ரோ ரைஸ்ல இருந்து குக்டு ரைஸ் வருதுல்ல, ஸோ அதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, அது என்ன, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். மில்க்ல இருந்து எனக்கு கர்ட் கிடைக்குது இல்ல, அது என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, பேக்கிங் கேக். ஓகே, நல்ல எம் பஃபி கேக் ஃபார்ம் ஆகுது இல்ல, அது என்ன, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எங்க பார்த்தாலுமே கெமிஸ்ட்ரி பார்க்க, எந்த ரியாக்ஷன் எந்த ப்ரோசஸ் பார்த்தாலுமே கெமிஸ்ட்ரி பார்க்க முடியும். ஸோ 1 செகண்ட் கூட கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாம உங்களுக்கு ஒரு லைஃப் இல்லை. பிகாஸ் இந்த பிரீத்திங், ஓகே, இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் என்ன, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஓகே, நம்ம பிரீத் பண்றால, பிரீத் அவுட் பண்றால, ஸோ பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் என்ன, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்மளோட ஹேர்ல ஒரு ஸ்ட்ராண்ட்ஸும் என்ன, கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, சல்ஃபர் பாண்ட்ஸ் இருக்கு. அண்ட் நெயில்லையும் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஓகே, ஸோ எங்க பார்த்தாலுமே உங்களோட பாடியிலேயே அவ்வளோ இன்ஃபினிட் கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்க தெரியாமலேயே நடந்துட்டே இருக்கு. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஜஸ்ட் ரிலேட் பண்ணி பாருங்க, இங்க கெமிஸ்ட்ரி இருக்கா. அண்ட் ஐ வில் கிவ் யூ a spoiler, நீங்க எங்க பார்த்தாலுமே அதுல கெமிஸ்ட்ரி இருக்கும், டெஃபினட்டா கெமிஸ்ட்ரி இருக்கு. So I hope you enjoyed this session. Thank you so much.